அனைவருக்கும் வணக்கம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி வச்சு தான் ஒரு குழம்பு செய்த போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே பருப்பு போடலை, மற்ற மசாலாலாம் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் ஒரு குழம்பு தான். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் ஒரு தண்ணியில் இருக்கிற பாத்திரத்தில் கட் பண்ணி போட்டுக்கிட்டு பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்ச பின்னாடி கடுகு போட்டு பொரிஞ்ச பின்னாடி கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தையும் போட்டு கூடையே ஒரு கொத்து கருவேப்பிலை தலையும் சேர்த்துட்டு பெரட்டி விட்டுட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சதையும் போட்டு சேர்த்து 1 ஸ்பூனு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூனு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்கு சேர்த்துறது இந்த சமயத்தில் அப்படின்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கோசரம் உப்பை சேர்த்து வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதித்த பின்னாடி நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காயும் கழுவி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூனு சாம்பார் தூள், வேறு எதையும் நான் சேர்த்துல, 2 ஸ்பூனு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். கூடையே ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துருக்கிறேன். நமக்கு நல்லா கெட்டியாக வேணும், கிரேவியாக வேணும்னு சொன்னால் தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாட்டு தான் குழம்பு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரே ஒரு கீத்து தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு லெமன் சைஸ் புளியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்து குக்கரை மூடி கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லியும் போட்டிருக்கேன். குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்கலாம். ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தால் தான் காயெல்லாம் குழையாமல் அப்படியே இருக்கும். அதுக்கு மேலே விசில் விட்டிங்கன்னா காயெல்லாம் குழஞ்சி போயிடும். ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு விசில் அடங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி மல்லி தலையை தூவி இறக்கணும்னா சுவையான சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சுடு சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.